நம்ம அடங்கி போறதே அடுத்தவங்களோட அன்புக்காக தான் அடங்கி போறோம். இந்த வடிவேலோட ஒரு காமெடி பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சொமுத்தியா அடி வாங்கின்னு வருவான். யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க, ஏங்க இவ்வளவு அடி வாங்குனீங்கன்னா, என்ன நல்லவேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நோ, இந்த அடங்கி போற பிஹேவியர் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அது ஒரு வேல்யூ சிஸ்டம். பிரச்சனை பண்ணக்கூடாது, நம்மள வளர்த்த விதமே அந்த மாதிரியா இருக்கலாம். பொண்ணுன்னா நீ அதிகமா பேசக்கூடாது, பையனா பொம்பளை பிள்ளைய பார்த்து பார்த்து நீ வளர்க்கணும்ப்பா, அது உன் கண்ணு மணி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு we all hold world views where we think that this is a expected lovable behavior. இதுதான் வந்து அடுத்தவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு பிஹேவியர்னு நினைச்சிருக்கிறதுனால அப்படி பண்ணுவோம். மோஸ்டா பண்றதே அடுத்தவங்களோட அன்புக்காக. ஆனா ஒரு அடிமையை எவனால கல்யாணம் எவளால அன்பு செலுத்த முடியும் சொல்லுங்க? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ன்றது இட்ஸ் only possible between two equals. நானும் நீயும் சரிசமமா இருக்கிறப்பதான் அங்க காதல்ன்றது தித்திக்கும் மலரும். நான் மேல நீ கீழே, நீ அடங்கி போற நான் உனக்கு அடங்கி போறேன் அப்படின்றப்போ அந்த காதல் கொண்ட மனசு கூட அந்த காதல்ல ரொம்ப நேரம் நிலைக்க முடியாது. Have you seen people who give so much, கொடுத்துட்டே இருப்பாங்க, லாஸ்ட்ல யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களே திரும்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு போவாங்க. அந்த அன்பு வெறுப்பா மாறி இருக்கும். அடிமைகளை யாராலையுமே காதலிக்க முடியாது.